ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 14 முதல் 21 முடியும். அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தெரிந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்மை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், அழுகையின் ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் கேட்கிற இறைவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். வெறுமனே நம் துக்கங்களையும் அழுகுறலையும் ஜெபங்களையும் கேட்பவராக அல்ல, மாறாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம்மிடத்துல அழுது நம் மன்றாட்டுக்களை எழுப்புகின்ற பொழுது நமக்கு உதவி செய்ய இறங்கி வருகின்ற இறைவனாய் இருக்கிறார். நம்மை தேடி வருகின்ற இறைவனாக அவர் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய இறங்கி வருகின்ற இறைவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் விட நம்மோடு தங்குகின்ற, நம்மோடு வாழ்கின்ற, நம்மோடு இருக்கின்ற இறைவனாய் இருக்கின்றார். எவ்வளவு ஒரு மாபெரும் அன்பும் இரக்கமும் கடவுளிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இறைவன், தூய்மையின் இருப்பிடமான இறைவன் பாவியான நம்மிடத்திலே தங்க வந்தார். பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு ஒளி வந்தது. பாவமும் அழுக்கும் தீமையும் பொல்லாப்பும் எல்லா விதமான கெட்ட காரியங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் தூய்மையின் பிறப்பிடமான தூய்மையான இறைவன், தூயவர் வந்தார். உங்களுக்குரியவர்களே, இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பாருங்கள். நாம் அவருக்காக காத்திருக்கிற பொழுது, நாம் அவரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். அவர் நம்மோடு வந்து தங்குகிறார். நம் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஒத்துழைத்தால் போதும், அவ்வளவுதான். நம்மை விடுவிப்பதற்கும் நமக்கு இரக்கத்தையும் அருளையும் சுகத்தையும் வெற்றியையும் நல்வாழ்வையும் தருவதற்காய் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் திட்டமிடுகிறார். நம்மால் ஒன்றுமில்லை, நாம் ஒன்றை கூட செய்ய தேவையில்லை. அவருடைய செயல்பாட்டிற்கும் அவருடைய திட்டத்திற்கும் நான் ஒத்துழைக்க வேண்டும்.
அவ்வளவுதான். கடவுளை நோக்கி இஸ்ராயல் மக்கள் கூக்குரலிட்ட பொழுது, அவருடைய அழுகுரல் கடவுளை எட்டிய பொழுது, அவருடைய வேதனையை துக்கத்தை ஆண்டவர் கண்ட பொழுது அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்து அவர்களை எவ்வாறு விடுவிக்க போகிறார், என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் அவர் விடுவிக்க போகிறார் என்பது எல்லாமே கடவுளுடைய திட்டம். மோசேயின் திட்டமோ அல்லது மனிதர்களின் இஸ்ராயல் மக்களின் திட்டமோ அல்ல, எல்லாம் ஆண்டவருடைய திட்டம். ஒவ்வொன்றையும் அவர் திட்டமிடுகிறார். ஒவ்வொன்றையும் கடவுள் திட்டமிடுகிறார். தன் பிள்ளைகளை எவ்வாறு விடுதலையின் பாதைக்கு, வெற்றியின் பாதைக்கு, மகிழ்ச்சியின் வாழ்வுக்கு, நிம்மதியின் வாழ்வுக்கு, சுகத்தின் வாழ்வுக்கு எவ்வாறு அழைத்து செல்வது என்பது எல்லாமே கடவுளுடைய திட்டம். நம்மால் ஒன்றுமில்லை, நம்மால் ஒன்றுமில்லை. எனவேதான் இதை விவிலியம் சொல்கிறது, மனிதர் உழைப்பதாலோ, மனிதர் உண்பதாலோ, மனிதர்கள் பாடுபடுவதாலோ எதுவும் ஆகப் போவதில்லை, ஆகப் போவதில்லை. மாறாக கடவுளின் விருப்பத்தாலே எல்லாம் ஆகிறது. கடவுளின் விருப்பத்தினால். நான் உண்பதாலோ உழைப்பதாலோ அல்ல, மனிதர்களால் எதுவும் ஆவதில்லை, எல்லாம் கடவுளால் ஆகிறது. இதுதான் திருத்துதர் பணி 17 நாம் வாசிக்கிறோம். நாம் உண்பதும், நாம் நடப்பதும், நாம் இருப்பதும் அவரால் தான். நாம் இயங்குவதும் அவரால் தான். அவர் நம்மை இயக்குகிறார், அவர் நம்மை நடக்க செய்கிறார், அவர் நம்மை ஓட வைக்கிறார், அவர் நம் கை கால்களை அசைய வைக்கிறார். அவர் கடவுள், எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் கடவுள். நம்மால் ஒன்றுமில்லை, நாம் எதையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. இந்த கைகளை அசைப்பது அவர் கிருபை, அவர் அசைக்க செய்வதால் அசைக்கிறோம். இந்த வாய் பேசுவது அவரது இரக்கம், இந்த நாள் நாம் பிழைத்திருப்பது அவரது கருணை. எல்லாம் கடவுள். நம்மால் நமக்குரியது என்று ஒன்று கூட இல்லை இந்த உலகத்தில். நாம் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர் அல்ல, நாம் பிறருக்கு சொந்தமானவர்கள். நாம் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், எல்லாம் அவருக்கு சொந்தம். எனவேதான் கொலோசியர் 1:16 வாசிக்கிறோம், எல்லாம் அவருக்காக, அவருக்கென்றே, அவரால் படைக்கப்பட்டது. எல்லாம், நீங்களும் நானும் இந்த உலகமும் எல்லாம் இயேசுவால், இயேசுவுக்கென்று படைக்கப்பட்டது. நாம் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த உலகத்தை நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த உலகத்தின் சொத்துக்களை, இந்த உலகத்தின் நிலங்களை, இந்த உலகத்தின் பொருட்களை, நமது வீட்டையோ, ஏன் நமது உறவுகளையோ, கணவன் மனைவியையோ, மனைவி கணவனையோ, பெற்றோர்கள் பிள்ளைகளையோ, பிள்ளைகள் பெற்றோர்களையோ யாரையும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த உலகத்திலே எனது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த உலகம் எனது அல்ல, இந்த வீடு எனது அல்ல, இந்த உறவுகள் எனது அல்ல, இந்த பூமி எனது அல்ல, நான் சேர்த்து வைத்திருக்கிறது எனது அல்ல. எவரும் இந்த உலகத்தில் இது எனது என்று எவரும் சொல்லிவிட முடியாது. எனது என்பதற்கு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் இறைவனுக்குரியது, எல்லாம் அவருக்குரியது. அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் விடுவிப்பதற்காய், விடுவித்து அவர்களை நடத்தி வருவதற்காய் அவர் திட்டமிடுகிறார். எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார், அவர் முயற்சி எடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் மோசேக்கு அறிவிக்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் அறிவிக்கிறார். இறுதியில அவர்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்த அந்த நாளை கடவுள் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஆடவர் மட்டும் 6 லட்சம் பேர், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், எத்தனை பேர் நினைத்து பாருங்கள். ஒரு பெரும் திரளை கடவுள் மீட்டு வருகிறார். அவர் மீட்டு வருகிற பொழுது அவர் விழித்திருக்கிறார். பல நேரங்களிலே, பல இடங்களில் நாம் இந்த திருவிழிப்பு ஜபத்தை நாம் நடத்துகிறோம். முழு இரவு ஜபம் எத்தனையோ இடங்களில் நடக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த நாளில இன்றைய முதல் வாசகம் நமக்கு அதற்கு பதிலை தருகிறது. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அவர் விடுவித்து நடத்தி வந்த அந்த இரவிலே கடவுள் விழித்திருந்தார். இது கடவுளின் திருவிழிப்பு. கடவுள் விழித்திருந்தார் நமக்காய், நம்மை விடுவிப்பதற்காய். நம் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் மாறி நாம் ஒரு கானான் தேசத்தை,
பாலும் தேனும் மகிழ்ச்சியும் நிறைவும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த கானான் தேசத்தை, நாம் கண்ட இழப்புகள், நாம் பட்ட வேதனைகள், நாம் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் மாறுகின்ற ஒரு புதிய கானான் தேசத்திற்காய் நம்மை அழைத்து செல்வதற்காய் கடவுள் விழித்திருந்த இரவு. இதை இஸ்ராயேல் மக்கள் காலம் தலைமுறை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எனவேதான் இந்த முழு இரவு ஜெபங்களை எல்லாம் நாம் நடத்துகிறோம். காரணம், அவர் விழித்திருந்தார், கடவுள் விழித்திருந்தார், நமக்காய் அவர் விழித்திருந்தார். அமர்வுக்குரியவர்களே, அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்தார். இறுதியிலே அவர் நீதியின் இறைவனாய் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏனென்றால் பாவம் செய்த இந்த உலகத்திற்கு சட்டம் கொண்டு வந்தது தண்டனை. அப்படி என்றால் பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுதான் நீதி. ஆனால் அந்த நீதியை கடவுள் எவ்வாறு நிலைநாட்டினார் தெரியுமா? இந்த உலக நீதி என்பது பாவம் செய்தவன், தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் கடவுளின் நீதி என்பது வேறு. இந்த உலகத்தின் நீதி அல்ல. கடவுள் தனது நீதியை நிலைநாட்டினார் என்றால் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்திற்கு தன் மகன் சாவு வழியாய் முடிவு கட்டி நீதியை நிலைநாட்டினார். அவர் நீதி என்பது பாவம் செய்தவனை, குற்றம் செய்தவனை தண்டிப்பது அல்ல, மாறாக அவர் நீதி என்பது இரக்கம் காட்டுவது, அவர் நீதி என்பது அன்பு காட்டுவது, அவர் நீதி என்பது தன் உயிரை கொடுப்பது, அவர் நீதி என்பது தன் இரத்தத்தை சிந்துவது, பிறர் இரத்தத்தை சிந்துவது அல்ல, பிறருக்கு தண்டனை கொடுப்பது அல்ல, மாறாக அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டார். கடவுள் நீதியை பாருங்கள். நமக்காய், நாம் செய்த குற்றத்திற்காய் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அது கடவுளின் நீதி. அவர் பாவம் செய்தோரை, தவறு செய்தோரை, தவறான வாழ்க்கையில் வாழ்ந்தவரை அவர் தண்டிக்கவில்லை, மாறாக தான் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எனவேதான் இன்றைய நற்செய்தியில மிக அழகாக நாம் வாசிக்கிறோம். கடவுள் நமக்கு வாழ்வை வெற்றியுள்ள வாழ்வாக எப்படி வாழ்வது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகம் வெற்றியுள்ள வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல் லைஃப், விக்டோரியஸ் லைஃப் எப்படி வாழ்வது என்று இந்த உலகம் நமக்கு பல வழிகளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழி எது தெரியுமா? சிலுவை வழிதான் வாழ்க்கையில வெற்றியோடும், வாழ்க்கையில நாம் ஒரு நிறைவோடும் வாழ்வதற்குரிய வழி என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு பயப்படவில்லை. தன் சீடர்களுக்கு இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்க பயப்படவே இல்லை. சிலுவை வழிதான் வெற்றி, சிலுவை வழிதான் மீட்பு, சிலுவை வழிதான் ரட்சணியம், சிலுவை வழிதான் ஆசீர்வாதம், சிலுவை வழிதான் விடுதலை, சிலுவை வழிதான் சுகம் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்க அவர் தயங்கவில்லை, அவர் மறுக்கவில்லை, அவர் பயப்படவில்லை. தைரியத்தோடு கற்றுக் கொடுக்கிறார் தன் சீடர்களுக்கு. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிற வழி சிலுவையின் வழி. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நம் பாவத்தின் சிலுவையை அவர் ஏற்றார். எனவே நான் என் பாவத்தை அழிக்கிற, என் பாவத்தை எடுக்கிற அந்த சிலுவையை நான் சுமக்க வேண்டும். என் கர்வத்தை, என் ஆணவத்தை, என் சுயநலத்தை, எனது பொறாமையை, எனது கீழ்த்தரமான எண்ணங்களை, இவையெல்லாம் அழிக்கிற சிலுவையை நான் சுமக்க வேண்டும். என் சிலுவை இவையெல்லாம். அப்ப இதை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும், கல்வாரிக்கு பின் போக வேண்டும். அவரை சிலுவை சுமந்து பின்பற்றுவதென்றால் கல்வாரிக்கு செல்வது. ஏனென்றால் இயேசு கற்றுக் கொடுத்த வழி அதுதான். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பற்றிய இறைவாக்கினர் எசையா முன்னறிவித்ததை அவர் இந்த நாளிலே சுட்டி காட்டிய எவ்வாறு கடவுள் நீதியை நிலைநாட்டுவார்,
மிக அழகாக எசையா இறைவாக்கினருடைய அந்த வாக்குறுதியை அவர் சொல்கிறார் பாருங்கள். இதோ என் ஊழியர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, என் அன்பர் இவரே, இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களின் எங்களுக்கு நீதியை அறிவிப்பார். சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். நீ செய்தது தவறு, நான் நீதிமான் என்று குற்றப்படுத்துவது சண்டை. யார் சரி யார் தவறு என்பதை நிரூபிப்பதற்காகவே பல சண்டைகள் உருவாகிறது. தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள அல்ல, நான் பாவி என்று சொல்வதற்காக அல்ல. பல வேளைகளிலே சண்டையின் காரணம் நீ குற்றவாளி, நீ தவறு செய்தவன், நீதான் பலவீனன் என்று சொல்வதற்காகத்தான் சண்டை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். இல்லை, நான் தவறு செய்யவில்லை, நான் இதனால் தவறு செய்தேன், இவரால் தவறு செய்தேன் என்று சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ அவர் குற்றம் சாட்டி தப்பித்துக் கொள்ள மாட்டார். சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்வார். நம் பாவங்களை நமக்காய் நாம் செய்த குற்றங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், அவர் விவாதம் செய்ய மாட்டார். அவர் எது சரி என்பதை அவர் நிரூபிக்க அவர் நம்மிடத்திலே விவாதங்கள் செய்ய மாட்டார். இரண்டாவது, கூக்குரலிட மாட்டார், சத்தமிட மாட்டார். குரல் எழுப்பினால் பல பொய்கள் எல்லாம் உண்மையாகும் என்று இந்த உலகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறவர்கள், குரலை உயர்த்தி பேசுகிறவர்கள் தான் சரி என்று இந்த உலகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் இந்த உலகமும் நம்புகிறது. சத்தமாய் பேசினால், குரலை உயர்த்தி பேசினால், அதட்டி பேசினால் அதுதான் உண்மை, அதுதான் நியதி என்று அவர் கூக்குரலிட மாட்டார், கூக்குரலிடவே மாட்டார். மூன்றாவதாக, தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். கூப்பாடு, இங்கு போய் சொல்றது, அங்கு போய் சொல்றது, இப்படி அப்படி என்று அவர் தனக்கான தன் பாவத்திற்கான அந்த காரியங்களை அவர் தேட மாட்டார். சப்போர்ட், நம் பாவத்திற்கு, நாம் செய்த தவறுக்கு சப்போர்ட் அவர் தெருவிலே கூக்குரல மாட்டார், இங்கும் அங்கும் அவர் விட மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார். நெறிந்த நாணல் என்பது காற்றுக்கு அப்படியே அதை அடித்து வளைந்து கொடுக்கும். அது பெரிய காற்று வந்தால் உடைந்து விடும். அப்போ என்றால் இந்த நாணல் என்பது அது பலவீனமானது. எனவே அந்த பலவீனத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள மாட்டார். மனிதர்கள் நமது பெரிய பலமே என்ன தெரியுமா? மனிதர்களின் பலவீனத்தை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். ஒருவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு அந்த பலவீனத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் நம் பலவீனத்தை ஒருபோதும் அவர் பயன்படுத்தவே மாட்டார். நெறிந்த நாணல், ஏற்கனவே உடைந்த நாணல், அதை மீண்டும் அவர் உடைக்க மாட்டார். ஏற்கனவே வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் நாம் இருக்கிறோமே, அவர் நம்மை ஒருபோதும் மீண்டும் அவர் உடைக்க மாட்டார். நெறிந்த நாணலை அவர் முறியார். உடைக்கப்பட்ட உன்னை அவர் உடைக்க மாட்டார். வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்கிற அவர் உன்னை மீண்டும் அந்த வேதனைக்கு கொண்டு செல்ல மாட்டார். நான்காவதாக புகையும் திரியை அணையார். உன் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கிற பொழுது கடவுளிடமிருந்து தீமை வருவதில் எத்தனையோ பேர் நம்ம சொல்றோம், கடவுள் ஏன் எங்களுக்கு இந்த தீமை அனுப்புறாரு? நாங்க நல்லா ஜெபிக்கிறோம், நாங்க நல்ல பக்தி உள்ளவங்களா இருக்கிறோம், நாங்க ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு சொல்றோம், ஜோமால ஜெபிக்கிறோம், கடவுள் எங்களுக்கு ஏன் இந்த தீமையை கொடுத்தாரு? கடவுள் எங்களுக்கு ஏன் இப்படி செய்றாரு? கடவுள் எங்களுக்கு ஏன் விடுதலை கொடுக்க மாட்டாரு? இல்லை, புகையும் திரியை அணையார். உன் திரி, உன்னுடைய வாழ்க்கை என்ற ஒளி எரிந்து கொண்டிருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையை ஒளியேற்றுகிறவரே அவர்தான். அவர் உன் திரியை, எரிந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை அவர் அணைக்க மாட்டார். அவர் ஒருபோதும் அணைக்க மாட்டார். ஆம், உன்னை அவர் ஒளிரச் செய்வார், உன்னை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். ஆமன், கடவுள் உனக்கு தீமையை செய்ய மாட்டார். அவரிலிருந்து தீமையை நீ ஒருபோதும் பெற முடியாது. தீமையை பெற்றுக்கொள்வது, தீமை நம் வாழ்க்கையிலே வருகிறது என்றால் அதற்கு முழு காரணமும் நாம் தான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் தான் முழு காரணமாக இருக்கிறார். தீமைக்கும், நமக்கு வருகின்ற நோய்களுக்கும், நமக்கு வருகின்ற துன்பத்திற்கும் நாம் பொறுப்பு, நாம் காரணம். கடவுள் அல்ல. அவர் ஒருபோதும் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அவர் அணையார். இறுதியிலே எல்லா மக்களுக்கும்
அவர் பெயரில் நம்பிக்கை கொண்ட. அப்போ அவர் மீது இருக்கிற நம்பிக்கை அதுதான் எல்லாவற்றிற்கும் சிறந்தது. ஆக இயேசு கிறிஸ்து அவர் வெற்றியின் வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள், சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பாவத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மரிக்கிற சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனத்திற்கு மரிக்கிற சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான தீமைகள், பொறாமை, ஆணவம், அகந்தை, எலிச்சோல், இச்சை, பொறாமை, புரணி பேசுதல், எத்தனையோ காரியங்கள், அதை நீங்கள் சுமக்கிற சிலுவையிலே அறையுங்கள். அமர்ந்துக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் விரும்பி அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் நற்செய்தி 4:34 தந்தையின் விருப்பத்தை செய்வதே எனது உணவு என்று சொன்னார். லூக்கா 12:50 ஆண்டவர் சொல்லுவார், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் வரை நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். சிலுவையில தன் ரத்தம் சிந்தி தன் உயிரை கையளித்ததுதான் அவர் பெற்ற திருமுழுக்கு. அதுதான் தந்தையின் திருவுளம். எனவேதான் இறுதியில எல்லாம் நிறைவேறிற்று என்று தலை சாய்த்து தன் ஆவியை தந்தையிடத்திலே கையளித்தாரே. அமர்ந்துக்குரியவர்களே, வாழ்க்கையில வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால், நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால், நிறைவோடு வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தின் வழிமுறைகள் எல்லாம் வீண் வீண் வீண். சிலுவை வழிதான் மோட்சம், சிலுவை வழிதான் விண்ணகம், சிலுவை வழிதான் எல்லாவற்றிற்கும் வாழ்வு. சிலுவையின் வழியிலே வாழ்வோம், நம் சிலுவைகளை சுமப்போம். நம் சிலுவையில நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த பலவீனங்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் என்னால் அல்ல, எல்லாம் அவரால், எல்லாம் என் ஆண்டவரால். என் வாழ்வும், எனது வளர்ச்சியும், எனது வெற்றியும், எனது விடுதலையும், எனது சுகமும் எல்லாம் என் ஆண்டவராலே. எனவே அவருக்காய் வாழ்வோம், அவரால் வாழ்வோம், அவருக்கென்றே வாழ்வோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, இதோ என்னை மீட்பதற்காய், என் பாவங்களில் இருந்து என்னை மீட்பதற்காய் என் பாவத்தின் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டோரே. என் குற்றத்தினுடைய வேதனையை நீர் அனுபவித்தீரே. என் மீறுதலுக்காய் நீர் தண்டிக்கப்பட்டீரே. நான் வாழ்வு பெற வேண்டும், நான் சுகம் பெற வேண்டும், நான் விடுதலை பெற வேண்டும், நான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காய் ஆண்டவரே நீர் எனக்காய் சிலுவையிலே உம்மை கையளிக்கிற அந்த சிலுவையின் வழியை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தின் வழிகளில் அல்ல, நீர் காட்டிய வழியிலே நான் நடக்க எனக்கு நீர் கற்றுத்தான். இயேசுவே, எனக்கு நீர் கற்றுத்தான். உங்கள் இரக்கத்திலே, உங்கள் அன்பிலே நான் வாழ, அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை பிறருக்கு கொடுக்க எனக்கு இந்த நாளிலே